Hi guys, this is Prabhu from Step 1 Securities. நம்ம 100 டே சேலஞ்சில் நமக்கு இன்னைக்கு டே 16 கிட்டத்தட்ட இன்னொரு நம்ம 3,20,000 உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் அடிக்கி நமக்கு மட்டும் பாரபட்சம்னா பார்க்க கிடையாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் லாஸ்ட்டில் தான் இருக்கு. ஆஃப்டர் 100 டேஸ் நமக்கு எவ்வளோ லாபம் நஷ்டம்னு பார்க்கலாம். இன்னொரு தடவை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தாண்டி நமக்கு வந்து இன்னைக்கு டே ட்ரேடில் நம்ம பில் எடுத்தோம். நம்மளோட நேர கிறப்புன்னு நினைக்கிறேன். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கவர் பண்ணிச்சு வெறும் ஒரு 24,000 ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு. அப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கிளியர் பண்ணங்காட்டி நம்ம 24,000 ப்ராஃபிட் புக் பண்ணி தான் வந்துருச்சு. அதுக்கப்புறம் போச்சு அனுமானம் மாதிரி 80,000 ப்ராஃபிட் பேர் என்ன இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு எடுக்க போற 4 ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் கேபிள், எரேகா ஃபோர்ஸ், எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸ், பேட்டரி, வால் பிளாக் பேட்டரிஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரேடியோ கைத்தன் நமக்கு சார்ஜ் போடுறதுக்கான கம்பெனிஸ் அதுதான். ஸோ என்னைக்குமே இதெல்லாம் ரெடி வைக்கலாம் ஐடாத கம்பெனி. ஸோ இட்ஸ் லாங் டேர்ம் பிட். ஸோ வாங்க நீ பார்ப்போம். நம்ம இன்னைக்கு எடுக்க போகிற 4 ஷேர்லையுமே இன்னைக்கு மார்க்கெட் வெறும் -17 தான் இருக்குது. ஸோ ஸ்பீடாக மார்க்கெட் ஆர்டர் இன்னைக்கு ப்ளே பண்ணிடலாம். ஸோ முதல்ல எடுத்துமே குலதெய்வத்தை எடுத்துருவோம். ரேடிகோ கைத்தன் எங்கே இருக்கு மேலேயே பாப்பா பண்ணிட்டான். ஸ்கிப் பண்ணுற சைட் வேலைன்னு அருமை. ஓகே, போ. ஆர்ஆர் கேபிள் ஒரு 3 ஷேர் எல்லாமே ஸ்கிப் பண்ண சர்வேலன்ஸ் நினைக்க நம்ம மாட்டினா மொத்தமாக மாட்ட போகிறோம். எரேகா ஃபோர்ஸ் எடுக்கலாம். எரேகா ஃபோர்ஸ்னா ஒரு 6 ஷேர் 3 சர்வேலன்ஸ் தான். அருமை முடிச்சுட்ருவீங்க வாங்க நம்மளை. அடுத்தது எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸ் செய்யும் ஒரு 7 ஷேர். ஓகே, மொத்தமாக நம்ம இன்னைக்கு எவ்வளோ வாங்கியிருப்போம்? ஒரு 20,950 வாங்கியிருக்கோம். தேங்க்யூ.